ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். நம்ம பாஜக தலைவரை நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி பாமக கட்சியுடைய வேட்பாளர் சந்திச்சிருக்காரு. தற்போது விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட போகுது நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாமக, நம்ம கூட்டணியில் உள்ள பாமக கட்சி வேட்பாளர் தான் நிற்கிறாரு. இதில் முக்கியமாக நம்ம ராமதாஸ் அவர்கள், பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னா, திமுகவை நம்ம வீழ்த்த வேண்டும், தமிழகத்தில் சாதி வாரிய கணக்கெடுப்பு நடத்த 3 வாய்ப்புகள் இருந்தும் ஆனால் இந்த 3 வாய்ப்புகளையும் திட்டமிட்டு சீர்குலைத்தது இந்த திமுக. ஆகையினால இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சமூக நீதியை வென்றெடுப்பதற்கான ஒரு போர் தற்போது தொடங்கியுள்ளது. இதில் நம்ம திமுகவை வீழ்த்தி இந்த சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும். முக்கியமாக வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க இந்த தேர்தலில் நம்ம ஜெயிச்சா மட்டும்தான் திமுக முன் வருவார்கள் அப்படின்னு நம்ம ராமதாஸ் அவர்கள் அவங்களுடைய தொண்டர்களுக்கு, வன்னியர்களுக்கு அவருடைய கோரிக்கையாகவும் இந்த போரை நம்ம ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. அடுத்தது நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட் போட்டிருக்காருங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணாமலை அவர்களை இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிற்கக்கூடிய வேட்பாளர் அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்க வந்திருக்காங்க. முக்கியமாக இதை பற்றி அண்ணாமலை அவர்கள் என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக கட்சி சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு சி அன்புமணி அவர்கள், மயிலம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அண்ணன் திரு சி சிவகுமார் மற்றும் பாமக நிர்வாகிகளுடன் இன்றைய தினம் நேரில் வருகை தந்து சந்தித்ததில் மகிழ்ச்சி. ஜூலை 10 அன்று நடைபெறவிருக்கும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்கள் முழு உழைப்பையும் வழங்கி அண்ணன் திரு சி அன்புமணி அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம், திமுகவிற்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆக்ரோஷமாக அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு. கண்டிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து திமுகவை நம்ம வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா, அதிமுக தோல்வி பயத்தினால இந்த தேர்தலையே நாங்கள் புறக்கணிக்கிறோம், இந்த தேர்தல் நேர்மையாக நடைபெறாது அப்படி அப்படின்னு உருட்டுகளால் உருட்டி இந்த தேர்தலேருந்து நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், இதில் நாங்கள் போட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு விவரம் தெரிந்து இதுவரை ஒரு தேர்தலை கூட அதிமுக புறக்கணிச்சது கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலும் சரி, எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட அதிமுக புறக்கணிச்சதே கிடையாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவங்க கூட இருக்கிற அந்த அல்லு சில்லுகள், அதாவது நான் யாரை சொல்றேன்னா திரு ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் அவர்கள், இன்னும் பல முன்னாள் அமைச்சர்களை வாயாலே வட சுடுவாங்க. அந்த வாயாலே வட சுட்டு எடப்பாடி அவர்களுடைய எடப்பாடி அவர்களும் ஒன்றும் சிந்திக்க தெரியாத ஒரு ஆள் தான். ஏன்னா அவருக்கு சிந்திக்க தெரிஞ்சிருந்தாருன்னா ஓபிஎஸ் டிடிவி எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கட்சியை காப்பாற்றிருப்பாரு. மேலும் கட்சி அழிவை நோக்கி தான் அதிமுக கட்சி சென்று கொண்டிருக்கிறது. அவங்க தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க, அதிமுக தேர்தலை புறக்கணிச்சிட்டாங்க. இருக்கிற ஒரே போட்டி திமுக வெர்சஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி. என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு கட்சியை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா? யார்? நாம் தமிழ் கட்சி தானே. அண்ணன் பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பார், இந்த தேர்தலையும் பயிற்சி எடுத்துகிட்டே இருப்பார். அவரை நம்ம கணக்கில் சேர்க்க வேண்டாம். உண்மையான ஒரு போட்டி என்னென்னா தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக தான். தொண்டர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்படுவோம். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.